மலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் போர் தாக்குதல் சண்டை என்ன வேணா பல வார்த்தைகள் அதை சொன்னாலும் கூட இந்தியாவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இந்தியா தனக்கு எதிராக திசை திருப்பி விடப்பட்ட ஏவுகணைகளை தாக்கி அழித்ததோடு அங்கிருந்த பல இராணுவ நிலைகளையும் விமான தளங்களையும் குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தினார்கள் இந்திய தரப்புல. அங்க பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு சேதம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனா இது ஆரம்பிச்சதிலிருந்தே, இந்த ஆபரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே நம்ம பார்த்துட்டு வர்ற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் தரப்புல இருந்து பொய் செய்திகள், போலியான தகவல்கள் சோசியல் மீடியாவில் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய மீடியாவே ஆகட்டும், சில அவங்க அமைச்சர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல தொடங்கி இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே ஒரு பொய் செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை, வீடியோ கேம் எல்லாம் வச்சு நாங்கள் பாருங்க இந்தியாவை அடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயங்களை காமிச்சது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், இந்த விஷயத்தில் இந்தியாவை நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் அப்படின்ற ஒரு நிலை நிறுத்துவதற்காக பல முயற்சியில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வர்றதையும் பார்க்கிறோம். இவங்க பேரணி நடத்துறது என்ன, வெற்றி பேரணி நடத்துறது என்ன, அவருக்கு ஆசிம் முனீர் அவர்களுக்கு ஃபீல்டு மார்ஷல் கொடுத்து கௌரவிப்பதும், அவர் பிரதமர் பிரசிடென்ட் எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒரு பார்ட்டி நடத்துறதும் அப்படின்ற ஒரு பல விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில ஒரு விருந்து கொடுத்திருக்கிறார் ஆசிம் முனீர் அவர்கள். அதுல கலந்து கொண்ட பிரதமருக்கு ஒரு போட்டோவை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நினைவு பரிசாக அந்த புகைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல இருந்து ஏவுகணை அப்படியே சீறிட்டு பாயிற மாதிரியான ஒரு போட்டோ. அந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு ஆசிம் முனீர், ஷபாஸ் ஷெரீப் கிட்ட, இங்க பாருங்க நம்மளுடைய வெற்றி பாருங்க, நம்ம பாருங்க பாகிஸ்தான்ல இருந்து லான்ச் பண்ணது பாருங்க, இந்தியாவை நோக்கி ஏவினது அந்த போட்டோ அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா எவ்வளவு நேரம் எல்லாரும் அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப குஷியாயி அப்படியே கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அது புகைப்படம் வெளியில வந்த உடனே போச்சுங்க. எல்லாருமே பார்த்த உடனேயே சமூக வலைதளத்துல எல்லாருமாக சேர்ந்து சொன்ன விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃபேக் போட்டோ. 2019 சைனா ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த போட்டோவை எடுத்து இங்கே போடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடியாகவே வைரல் ஆயிடுச்சு. இந்தியாவிலும் சரி, சில வெளிநாடுகள்லையும் சரி, பாகிஸ்தான்லேயே கூட ஒரு பத்திரிகையாளர் இதை வெளியிட்டிருக்கிறாரு, ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் வருது. ஸோ இதை பார்க்கும் பொழுது பிரதமரையே ஏமாற்றுகிறாரா ராணுவ தலைமை தளபதி, இல்லை பிரதமருக்கும் தெரிந்துதான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா? இதை எதற்காக இவங்க செய்யறாங்க? இந்த பரிதாபமான நிலைக்கு பாகிஸ்தான் போனதற்கு என்ன காரணம்னு பேச வேண்டியிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு இணையம் வழியாக 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள், வணக்கம் சார். மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் மேடம். நந்தகுமார் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இதாவது என்ன காட்டினாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். 1971 இருக்கட்டும், 65 ஆகட்டும், இப்போவாகட்டும், எப்பயுமே இந்த மாதிரி ஒரு போலியான செய்திகள், போலியான புகைப்படங்கள் மூலம் வெற்றியை நிறுவ முயற்சிக்கிறாங்களே, என்ன காரணம் சார் இதுக்கு? அவங்களுடைய கையாலாகாத தனம் தான் இதுக்கு காரணம். இப்ப நீங்க சொன்னீங்க அவர் ஃபீல்டு மார்ஷலா ப்ரொமோட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இஸ் அ ஃபெயில்டு மார்ஷல். அவர் ஃபெயில் ஆனவருக்கு எப்படி ஃபீல்டு மார்ஷலா ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டருமே உண்மையான ஜனநாயகத்து பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் தான் அங்க பாகிஸ்தான்ல இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இம்ரான்கான் அவர்கள் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, பிப்ரவரி 2024 நடந்ததுக்கு அப்புறம் கூட பல குற்றச்சாட்டுகளை இந்த தேர்தலில் நிறைய தில்லுமுள்ளு நடந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சர்வதேச மன்றங்களுக்கு அப்பீல் கொடுத்து, சர்வதேச மன்றங்களும் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கூட அவங்க மிலிட்டரியினுடைய உதவியோடு அப்பர் ஹேண்ட் எடுத்து இப்ப இருக்கக்கூடிய முதல்வரை நிர்வகிச்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மிலிட்டரி ஜெனரல். ஸோ அவர் தான் இன்னைக்கு ப்ரொமோட் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர், அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி, அவங்க 2 பேருமே தே ஆர் கோயிங் ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்ப இதுல இம்ரான் கான் கூட என்ன சொன்னார்னாக்கா, இந்த இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நடந்த
அட்டாக்கை வந்து அவர் ஆதரிச்சாலும் இவர் ஃபீல்டு மார்ஷலா ப்ரொமோட் ஆனதுல வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. அப்ப இதுல என்ன இருக்குன்னா, இவர் தான் வந்து அங்க வந்து பிரைம் மினிஸ்டரா ராணுவத்தினுடைய உதவியோட வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு. இந்த பெகல்காம் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே அசிம் முனீர் வந்து ஒரு மட்டமான ஒரு மோசமான ஒரு மத பிரிவினையை ஏற்படுத்தி அந்த மதவாதிகளை வந்து மத தீவிரவாதிகளை ஒரு அட்டாக் பண்ற அளவுக்கு அவருடைய பேச்சு வந்து இருந்துச்சு. அவர் பேசின ஒரு 6வது நாள் 7வது நாள் வந்து பெகல்காம்ல வந்து அதை அட்டாக் பண்றத பார்க்க முடிஞ்சது. அந்த அட்டாக்ல கூட ஒரு மதத்தின் அடிப்படையில வந்து என்ன ஏதுன்னு அடையாளப்படுத்தி மக்களை வந்து சுட வச்சாங்க. அப்ப அவர் அங்க அசிம் முனீர் பேசின அந்த மீட்டிங்ல அவர் பேசின பேச்சு எப்படி வந்து இந்தியா வேற நாடு, நம்ம வேற நாடு மட்டும் இல்ல, நம்மளுடைய கலாச்சாரம், மதம் எல்லாமே வேற வேற, அவங்களுக்கு நமக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காதுன்னு அவங்க பேசினது பூராமே அவர் பேசினதனுடைய எதிரொலியா தான் இங்க பெகல்காம் வந்து அட்டாக்கே நடந்துச்சு. அப்ப அவங்க வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு இந்தியாவுல ஒரு முஸ்லிம் இந்து வந்து ஒரு பிரச்சனை வரணும், ஒரு பிளாக் கிளாஷ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்மளுடைய ஒவ்வொரு 140 கோடி இந்திய மக்களும் ரொம்ப பெருந்தன்மையோட எந்த விதமான ஒரு வேறுபாடு இன்றி இந்த மாதிரி டைம்ல எல்லாருமே நம்ம உள்நாட்டு அரசியலையும் தாண்டி ஒரே குரலா இந்திய குரலா ஒலிக்கணுங்கிறதுல ஒரு பெரிய பெருந்தன்மையை காமிச்சத இந்திய மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம இந்த நேரத்துல வந்து சல்யூட் கொடுக்கணும். ஸோ அப்ப அவர் அந்த நேரத்துல வந்து அந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமே என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, பாகிஸ்தான்ல இவர் 2022 வந்து இவர் மிலிட்டரி ஜெனரலா வந்ததுல இருந்தே ஒரு ஹைலி அன்பாப்புலர் மிலிட்டரி ஜெனரல் வந்து இப்ப இருக்கக்கூடிய அசிம் முனீர். அவங்க எடுத்ததுல இருந்தே அந்த பண மதிப்பு சரிவாகட்டும், விலைவாசி உயர்வாகட்டும், எந்த விதத்திலையுமே மக்களுக்கு வந்து 1 இன்ச்சு 1 மில்லிமீட்டர் கூட அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையாத அளவுக்கு இருந்தனால ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து இதை வந்து ஒரு ரொம்ப ப்ராப்பரா பிளான் பண்ணி அவருடைய பேச்சு, அதுக்கப்புறம் இந்த பகல்காம் அட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுத்தது பதிலடி தான். அதுவும் நம்ம போய் எந்த விதமான மிலிட்டரி இன்ஸ்டலேஷன் மேலேயும் நம்ம அடிக்கல. நம்ம 9 தீவிரவாத முகாம்களை அடிச்சுட்டு நம்ம தகவலும் கொடுக்குறோம். அடிச்சதுக்கு அப்புறம் தகவல் கொடுக்குறோம். ஒரு 23-25 நிமிஷத்துல அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு 5 வெளிநாடுகள், முக்கியமான நாடுகளுக்கும் நம்ம தகவல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு மிலிட்டரி ஆபரேஷனா வந்து எடுத்தது பாகிஸ்தான். நம்ம இன்னைக்கு வரைக்கும் இந்தியா வந்து இதை போர்னே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணல. என்னன்னா அவங்க கொடுத்ததுக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம். எந்த இடத்துலயுமே வந்து நம்ம வந்து அதீதமான ஒரு ரெஸ்ட்ரைண்ட் வந்து ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சுதான் நம்ம வந்து எந்த இடத்துலயுமே நம்ம அவங்க மேல சிவிலியன்ஸ் மேல வந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லை. திருப்பி இவங்க வந்து ஒரு பொறுப்பு இல்லாம பாகிஸ்தான் வந்து அதை எஸ்கலேட் பண்றதுனால நம்ம வந்து நம்மளுடைய S-400 வச்சு நம்ம டிஃபென்சிவ் மெக்கானிசம் எடுத்து மறுபடியும் அப்பதான் அவங்களுடைய ஏர்பேஸ் எல்லாம் நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறோம். அவங்க மிலிட்டரி ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப கூட இந்தியா என்ன சொல்லுது, இது வந்து பதிலடி, நாங்க ரொம்ப ரெஸ்ட்ரைண்டோட தான் நாங்க வந்து கடைபிடிக்கிறோம். இதை எஸ்கலேட் பண்றதுக்கு இந்தியாவுக்கு எந்த இடத்துலயும் உடன்பாடு இல்லைன்னு தான் நம்ம இந்தியா சொல்லிக்கிட்டே வந்தோம். சோ அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க, அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்தியாவுக்கு எதிரான அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பன்யாத் மசூர்னு சொல்லிட்டு, அதாவது அயன் வால் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உடையதா சொல்லப்படுது. அது வந்து ரொம்ப ஏகோபித்த வெற்றி பெற்றதாகவும், இந்தியாவை வந்து ஒரு போர் நடந்து ஒரு போர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த ராணுவ தளபதிக்கு வந்து உச்சகட்ட பதவியான ஃபீல்டு மார்ஷல், பாகிஸ்தான்ல இதுதான் 2வது ஃபீல்டு மார்ஷல் வராங்க. முதல்ல 1959 அயூப் கானுக்கு அப்புறம் இவர் தான் வந்து இப்ப 2nd ஃபீல்டு மார்ஷலா வந்து ப்ரொமோஷன் ஆகுறார். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதீத பொசிஷன் அடையறதுக்காக தான் இத்தனை காட்சிகளும் அரங்கேற்றப்பட்டிருக்குங்கிறது இப்ப அப்பட்டமா தெரியுது. அதோட நீங்க சொன்ன மாதிரி அந்த போட்டோ, இந்த ஒரு படத்துலதான் வடிவேல் வந்து ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி வேஷத்தை போட்டு வருவாரு. கடைசியில கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, நீதானு. கடைசியில என்னையான்னு பார்த்தா கொண்டைய மறைக்கலையா நீ அப்படின்பாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான் என்னதான் வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் பாருங்க, இப்ப அந்த சைனீஸ் மிலிட்டரி ட்ரில்ல எடுத்த அந்த 2019 எடுத்த போட்டோவை என்னமோ அவங்களுடைய மிசைல்ஸ் ஏவப்பட்ட போது ஒரு போட்டோ எடுத்த மாதிரி, இந்த மிசைல் தாக்குதல்னாலதான் நம்ம வெற்றி பெற்ற மாதிரி ஒரு சர்வதேசத்துக்கு குழுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கிற மாதிரி ஒரு டிராமா போடுறாங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டு பயணத்துல இருக்கக்கூடிய அசாதுதீன் ஒவைசியும் என்ன சொல்றாரு, பொய்ய சொல்றதுக்கு கூட ஒரு அறிவு வேணியாங்கிறாரு. அவர் எவ்வளவு பெரிய காட்டமான விமர்சனம் பாருங்க. நீ சொல்றது பொய் தான், அதை கூட ஒரு பொருத்தமா சொல்ல மாட்டியா?
அப்ப பொய் சொல்றதுக்கு கூட அறிவு வேணும். அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு சவுக்கடிய வந்து அவரு குடுக்குறாரு. அப்போ இப்ப இவங்க பண்ணுனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க இப்போ. இப்ப சர்வதேச நாடுகள் எல்லாமே இத பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப நம்ம நாட்டுல எப்படி வந்து இது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு காமெடி சீனா மாறுச்சோ, அந்த மாரி அதுவும் இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 32 கேபிட்டலுக்கு நம்மளுடைய 35 நாடுகளுக்கு வந்து நம்மளுடைய 7 குழுக்கள் வந்து அங்க போயிருக்காங்க. அவங்க போய் எல்லா சர்வதேச நாட்டு குழுக்களிடமும், அவங்க அரசாங்கத்திடையும் ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இந்தியாவுக்கு இந்த தீவிரவாதத்துக்கு எகென்ஸ்டா எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு முழு ஆதரவ வந்து திரட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த மாரி இவங்க இந்த காமெடி சீன வந்து ரிலீஸ் பண்ணது வந்து பாகிஸ்தானுக்கு அவங்களே வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாரி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன். சர்வதேச அரங்குல இந்தியா வந்து இன்னும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு இன்னும் வலிமை கூட்டக்கூடியதா தான் இவங்களுடைய இந்த செயல் இருக்குது. அப்படிதான் நான் பார்க்கிறேன் மேடம் இத. சரி. ஆதித்தன் சார், இன்னித்த காலகட்டத்துல முன்னாடி 1971ல எப்படியோ தெரியாது. இப்ப இன்னித்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பொய்யெல்லாம் சொல்லிடலாம், எதையும் மறைச்சிடலாம் முடியாது. இன்னைக்கு வந்து அப்பட்டமா எல்லாரும் கண்டுபிடிச்சு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் வந்து ட்ரோல் பண்ணி எல்லா விஷயமும் ஆயிடும். இவ்வளவு தெரிஞ்சும் கூட பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து போலியான புகைப்படங்கள், போலியான செய்திகள் இதெல்லாம் பரப்புறது வந்து எப்படி நீங்க பார்க்குறீங்க? அங்க இருக்கிற மக்களை வந்து அவங்க நம்ப வைக்க முயற்சி எடுக்கிறாங்களா? இல்ல சார் சொல்ற மாதிரி சர்வதேச அரங்குல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றத நிறுவனம் அப்படின்ற ஒரு ஒரு முயற்சி நடக்குதா? வந்து பிரதமரும் இதுக்குள்ள இன்வால்வ்டா? இல்ல பிரதமர் என்னன்னே தெரியாம அங்க அதை வாங்குறாரா? அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானை பொறுத்தவரையில மிலிட்ரியும் கவர்மெண்ட்டும் நகமும் சதயமா இருந்தா கூட பவர் ஸ்ட்ரகிள் இருக்குதும். ஒன்று மிலிட்ரி ஆட்சி இருக்கும், இல்லைன்னா மிலிட்ரி சப்போர்ட்டட் ஆட்சி இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கே ஆட்சி நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க அவர் சொன்ன மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு ஃபீல்டு மார்ஷல் கொடுத்துருக்காங்கன்னா என்ன காரணம்னா, இந்த ஆட்சி இவர் நம்ம நவாஸ் ஷெரீப் இருக்கார்ல, அவர் ஷபாஸ் ஷெரீப், அவருக்கு வந்து ஆட்சியில் நீடிக்கணும். அங்கே கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்களிடையே கடுமையான அதிருப்தி, ஒரே பஞ்சம் பட்டினி இந்த மாதிரி இருக்குது. இதுக்கிடையில அவரு நம்ம இம்ரான்கான் ஜெயிலில் போட்டிருக்காங்களே, இப்போ அவருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கு, அவருடைய கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கு, அது பெருகிட்டு இருக்கு. அதை அவரை வந்து பவருக்குள்ள வர விடாம, பொலிட்டிக்கல் என்ட்ரன்ஸ் பண்ண விடாம 10 வருஷமா தடுக்கணும். இதைத்தான் பிளான் போட்டு இதுக்காகத்தான் அவர் ஷபாஸ் ஷெரீப் என்ன பண்றாருன்னா, மிலிட்ரி வந்து தாஜா பண்றாரு. அவருக்கு கொண்டு போய் சும்மா போய் தோத்தவருக்கு போய் ஃபீல்டு மார்ஷல் கொடுத்துட்டாரு. இப்போ உடனே இவரு பதிலுக்கு அவருக்கு உடனே ஒருத்த கொள்ளையடிப்பாங்களா, அந்த மாதிரி அவருக்கு உடனே விருந்து கொடுத்து நான் மாட்டிக்கிட்டு உலகம் போல சிரிக்க வச்சுட்டாரு. சிரிப்பா சிரிச்சு போச்சு. அவர் கோமாளி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா இவர் வந்து இப்போ 2022ல வேலை தளபதி ஆனாரு, ஆட்சி பண்ணிரு. இன்னும் 2027 எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்க. அதற்கு பிறகு அவர் 2032 வரைக்கும் அவர் வந்து பதவியில் இருக்க மாதிரி திட்டம் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்தா இன்னும் 10 வருஷத்துக்கு இம்ரான்கானை உள்ள விடாம, அதாவது கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளை உள்ள விடாம, இவங்க ஷபாஸ் ஷெரீப் குரூப்பே அவங்களும் இந்த பூட்டோ குரூப் அவங்க குடும்பமும் ஆள்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்காக தான் இந்த மாதிரி அவரை தாஜா பண்ணி ஃபீல்டு மார்ஷல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு தெரியும், முதல்ல இவங்க இவ்வளவு தைரியமா பண்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது என்னன்னா, வெஸ்டர்ன் மீடியா வந்து ஆரம்பத்துல இருந்தே பாகிஸ்தான் சப்போர்ட்டடா இருக்கு. அவங்க வெர்ஷனை தான் அவங்க வந்து முழுமையா நம்பி பெருசா பண்றாங்க. முதல் நாள் நம்ம வந்து அவங்களுடைய தீவிரவாத முகாமை அட்டாக் பண்ணோம், வந்துட்டோம். ஆனா அவங்க உடனே நாங்க இந்தியாவோட ரஃபேல் உட்பட 5 விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம்னா, அதை அவங்க பெரிய பெரிய ராய்ட்டர் மாதிரி பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களும் அதை முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டு தொடர்ந்து 2-3 நாளைக்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாகிஸ்தான் சொல்றதை நம்புறாங்க. ஆனா கடைசியா நம்ம தளபதிகள் ஆதாரபூர்வமாக படங்கள்லாம் செயற்கைக்கோள் படங்கள்லாம் போட்டு காமிச்ச பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இந்தியா பண்ண என்ன பண்ணி. அதுக்கு பிறகு தான் இன்னும் பாகிஸ்தான் எவ்வளவு மோசமா அடிபட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நூர்கான்ல அவங்களோட நெருவு சென்று, அதாவது துருக்கியில் வாங்கின ட்ரோன்லாம் அங்கேருந்து தான் அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பக்கத்துல தான் கிரானா கில்ஸ்ல நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது. அவன் அதுக்காக அதுல நம்ம அது பக்கத்துல அடிச்ச உடனே பயந்து எகிப்துல இருந்து விமானத்தை கொண்டு வந்து கதிரியக்காரன்னு பார்த்தாலாம் செய்திகளாக வந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க அதிர்ந்து போயிட்டான். அது பிறகு தான் அங்கே அமெரிக்கா கால கையை பிடிச்சி போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சி வந்து நம்மகிட்ட இது வண்டிக்கிட்டாங்க. ஆனால் அது தெரியாத மாதிரியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து
அவங்க என்ன தப்பு பண்ணாலும், எவ்வளவுதான் பேக்கர் போரா இருந்தாலும், அவங்க வந்து காஷ்மீர்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே வேர்ல்டு லெவல்ல பாதி பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. சப்போர்ட் பண்ணாட்டா கூட கண்டுக்கானா விட்டுறாங்க. அதான் மெயின். ஏன்னா இப்ப நம்ம ஐநா சபையில இப்போ நம்ம இந்த பெகல்காம் அட்டாக் பண்ண ஒரு அமைப்பை வந்து தடை பண்ண சொல்லி கேட்டோம். அந்த இதை எடுத்து விட்டது பாகிஸ்தான் தான். அந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து காஷ்மீர்னு அவங்க கண்ணை மூடிட்டு இருந்துடுறாங்க. நம்ம இந்தியா எது சொன்னா கூட அது கண்டுக்கிறது இல்லை. இப்போ அதை மறைக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து பதிலளிக்க இப்போ சார் மாதிரி எல்லா ஊருக்கும் கேப்டன்லாம் அனுப்பி நம்ம எம்பிக்கள் எல்லாரும் போய் விளக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் பதிலுக்கு அவர் இப்போ ஷெபாஸ் ஷெரீப் ஈரான் போயிருக்காரு. ஈரானில் போய் அவர் போய் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து இந்தியா கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம். அதாவது நதிநீர் பிரச்சனை, ட்ரேடு, இந்த காஷ்மீர் கூட சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஸ்டாண்டு மாறி போச்சு, முன்னால மாதிரி கிடையாது. முன்னால ஒரு சினிமாவில் வசனம் வருமே, பேசி தீர்ப்போங்கிறதால இப்போ தீர்த்துட்டு பேசுவதான் இந்தியாவோட ஸ்டாண்டு பாகிஸ்தானை பொறுத்தவரையில. அந்த மாதிரி மாறிட்டோம். ஆனால் இப்போ அவங்க பழையபடி பேச்சுவார்த்தை, அது ஏன்னா நதிநீர் பிரச்சனை பழையபடி வரா, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடி வெடியில் கை வச்சிட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ட்ரேடு அவங்களுக்கு பாதிக்க போகும். காஷ்மீர் பிரச்சனை நம்ம பிஓகே மட்டும்தான் அதை நம்மகிட்ட தாரியா தரலைங்கிற மாதிரி தான் பிரச்சனை. மற்றபடி பேசும்போது இந்தியாவோட ஸ்டாண்டு மாறி போச்சு. இருந்தாலும் உலக நாடுகள்லாம் போய் ஈரான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கு, நம்மளுக்கு நல்ல ரிலேஷன் இருக்கனால ஈரானில் போய் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஷெபாஸ் ஷெரீப் பேச்சு அங்கே போய் பார்த்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க வந்து முதல்ல பிரச்சார லெவலில் வந்து ஒரு 100க்கு ஒரே பொய்யை திருப்பி திருப்பி சொன்னால் உண்மையான மாதிரி அதுவும் ஆதாரம் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கடான்னு சொல்லுவாங்களா, அந்த கூட அவங்களுக்கு தெரியாமல் அந்த மாதிரி பொய் சொல்லி மாட்டிக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த ராணுவ தளபதி வந்து அவர் வந்து அவருடைய கேரியோகிராஃபி எப்படியோ தெரியல. ஆனால் அவரு இன்னும் 10 வருஷத்துக்கு அவரும் உள்ள வந்துடக்கூடாது, இவங்க ஆட்சியில் நீடிக்கணும், அதுக்கு அவரோட சப்போர்ட் வேணும். அதுக்காக அவரை வந்து ஃபுல்லா ஏதாவது குஷிப்படுத்துறதுக்காக ஃபீல்டு மாஸ்டர் அதெல்லாம் ஏதோ ஃபீல்டு மாஸ்டருக்கு ஒரு எவ்வளோ பெரிய வாரில் முன்னால் ஐப்பான நம்மகிட்ட வாங்கின மானெக்ஸா வாங்கினாரு. இந்த மாதிரி ஒரு அபூர்வமா கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. இதை வச்சுக்கிட்டு அங்கே இன்னும் பிரச்சனை வந்திருப்போம். அவர் ஃபீல்டு மாஸ்டர் வந்தோன்னா அடுத்ததாக அவருடைய பணிகளை பார்க்கறதுக்கு வைஸ் ஆர்மி சீஃப் போட வேண்டியிருக்கு. அது அடுத்த ஜெனரல் கிட்டலாம் கொஞ்சம் யாரு இன்னும் குழப்பம்லாம் வந்துட்டு இருக்கு ராணுவத்தில். அங்கேயும் பிரச்சனை வந்துட்டு அதெல்லாம் அவங்களோட செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இவருனால மற்ற அவங்களோட ராணுவத்திலையும் ஒரு குழப்பம், அரசியல் ரீதியா அவர் ஷெபாஸ் ஷெரீப்பை வந்து நல்லா வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அந்த பதிலுக்கு பண்ணிட்டு, ஆனா வெளி உலகத்துல வந்து அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். ரைட். வந்து நந்தகுமார் சார், இப்போ ஆதித்தன் சார் சொன்ன மாதிரி இவர்கள் சொல்ற பொய்களையும் புரட்டுகளையும் வந்து சர்வதேச நாடுகள் அப்படியே நம்புதா? ஏன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்ற மாதிரி நிறைய பேர் கண்டும் காணாம நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக இருக்கோம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை பேர் கூட நீங்க பேசணும், நீங்க 2 பேரும் உட்காந்து பேசணும், இதை ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க தாக்குதல் வேண்டாம், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க, பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய நாடுகள் அந்த நம்ம நடந்துகிட்டு இருக்குமே ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்கும் போதே சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னமும் இந்த பொய் புரட்டுகள் வந்து சர்வதேச நாடுகள் நம்புறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இன்னைக்கு பாகிஸ்தானை நம்பின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. ஏன்னா அவங்க வந்து பியாண்ட் டவுட் அவங்க வந்து தே காட் எக்ஸ்போஸ்டு. இப்ப நீங்களே சொன்னீங்க, அவங்களுடைய ராணுவ அமைச்சர் பேசும்போதும் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் பேசும்போதும் ஒருத்தர் 3 ரஃபேல்ங்கிறாரு, ஒருத்தர் 5 ரஃபேல்ங்கிறாரு. கடைசியில் ப்ரூஃப் என்னன்னு அவங்க இதே வெஸ்டர்ன் மீடியா தான் கேட்குறாங்க. பாருங்க, சோசியல் மீடியாவில் இருக்குது பாருங்க ப்ரூஃபுங்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நியூஸ் ஏஜென்சிஸ்லாம் யாரும் இதை வந்து பிலீவ் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் அவங்களே கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்தியா தான் அவங்களே அடிச்சுக்கிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒசாமா பின் லேடனை வந்து எங்கே வந்து அடித்து தூக்கிட்டு வந்தாங்க, எங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்தாங்க, நீங்கள் ஏற்கனவே தீவிரவாதத்துக்கு வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கீங்க, ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க, அவங்களெல்லாம் வந்து கோச் பண்ணி நர்ச்சர் பண்ணதெல்லாம் நீங்க தான் கேட்கும்போது இதே ஒரு பாஜா என்ன சொல்றாருன்னா, ஆமா நாங்க 30 வருஷமா பண்ணணும், இதெல்லாம் யாருக்காக பண்ணணும், அமெரிக்காவுக்காகவும் யூகேக்காகவும் தானே பண்ணணும்னு அப்படியே கக்கி வாந்தி ஃபுல்லா எடுத்துட்டார். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்களை எந்த அரசாங்கம் எந்த நாடு வந்து நம்பும்? அப்போ இப்ப இவர் வந்து பாகிஸ்தான் வந்து முழுக்க அவர் போய் பேசுறாருன்னு சொல்லல. அமெரிக்காவும் இதுல வந்து கை இருந்திருக்கும் முன்னாடி காலத்துல, பிரிட்டனும் அவங்களுடைய ஆதாயத்துக்காக எல்லாம் வச்சு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்களே வந்து இவர் போட்டு கொடுக்குறாரு இல்லையா? அப்ப அவங்கள வச்சு போட்டு கொடுக்கும்போது அவங்க வந்து இவங்க வந்து தேர் நாட் டிபெண்டபிள் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ்னு வருவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கையெல்லாம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப இழந்துருச்சு. இன்னொன்னு, உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே
அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, நம்ம எந்த நாடு கூட வந்து உறவு வச்சுக்கிட்டோம்னா அது அவங்க நாட்டுக்கு ஆதாயமா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்ப இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுனா அவங்களுடைய தொழில் வளம், அவங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வளர்த்துறது இந்தியா கூட உறவு வச்சுக்கிட்டா சுலபமா இருக்குமா? இல்ல பாகிஸ்தான் கூட வச்சுக்கிட்டா சுலபமா இருக்குமா? இன்னைக்கு பாகிஸ்தானோட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கொண்டு போய் காசை கொடுக்கணும், கடன் கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்னைக்கு சைனா அதை தான் பண்ணிட்டு இருக்கு. கடனை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொடுத்து நம்ம சினிமால காமிப்பாருங்க பாருங்க, எப்பெல்லாம் காசு வேணுமோ அப்பெல்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு காலகட்டத்துக்கு மேல சொத்தை பூரா எழுதி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி சைனா வந்து ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து மத்த நாடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானை நம்பி பின்னாடி போறதுக்கு இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் 23 தடவை வந்து பாகிஸ்தான் வந்து IMF-னால பெயில் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்ப 24வது தடவையா இப்ப சமீபமா 1.3 பில்லியன் வந்து அவுட் ஆஃப் 7 பில்லியன் அவங்களுடைய லோன்ல வந்து ஒரு 1.3 பில்லியன் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப IMF-னுடைய நிதி உதவியினால மட்டும்தான் இந்த பாகிஸ்தானுடைய நாடு வந்து இன்னைக்கு சர்வைவல் ஆகிட்டு இருக்கு. இப்படி கடன்ல திக்கு முக்காடி என்னைக்கு வேணா அது முழுகி போலாங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய நாடு கூட எந்த ஒரு நாடு வந்து வர்த்தக உறவையோ அரசியல் உறவையோ வந்து வச்சுக்கிட்டு ஆதாயம் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எந்த ஒரு சர்வதேச நாடுகளுக்கும் பாகிஸ்தான் கூட உறவு வச்சுக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சைனாவை தவிர. பிகாஸ் சைனாவுடைய இன்டென்ஷனே வேற. அவங்களுக்கு எப்படியாவது வந்து பாகிஸ்தானை ஃபுல்லா ஆட்டையை போட்டு இந்தியா பக்கத்துல வந்து உட்கார்ந்து இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க முடியாதா? ஏன்னா நமக்கு இன்னைக்கு எப்படி வந்து POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்றோமோ அந்த மாதிரி சைனா ஆக்குபைடு காஷ்மீரும் கொஞ்சம் இருக்கு. ஒரு 5000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. அந்த அந்த ஏரியால தான் வந்து அவங்க அந்த பெல்ட் ரோடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போறது. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு எந்த ஒரு சர்வதேச நாடுகளுமே வந்து அவங்கள நம்புறதுக்கு அளவுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அங்க வந்து ஹை டிகிரி ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய நாடு. அப்ப இல்ல, ஆனா அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பும் இல்லையே. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பையும் எந்த இடத்துலயும் பல நாடுகள் காட்டின மாதிரியாவே தெரியலையே. இல்ல இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து அங்க போய் அடிச்சுட்டு வந்ததுல எல்லா நாடுமே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்ப எல்லா நாடுகளுமே நமக்கு இந்தியாவை வந்து சப்போர்ட் பண்ணதுனாவே என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை சரியா கட்டுப்படுத்தாம சும்மா பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இப்ப நம்மளே பாருங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு போர் நடக்குதுங்கும் போது நம்ம வந்து அங்க போய் ரிஷிமூலம் நதி மூலம் பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தேர்ட் பார்ட்டியா கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன் சண்டை போடுறீங்க, மக்கள் எல்லாம் தேவையில்லாம காமன் மேன்லாம் செத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ இது வந்து எந்த ஒரு நாடுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமா பாகிஸ்தான் பண்ணது தப்பு, நீங்க இந்தியா நீங்க போய் அடிச்சது கரெக்ட் அப்படிங்கறது எந்த நாடுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுக்குமே என்ன ஒரு இது இருக்குன்னா எங்கேயாவது, ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு, இப்ப உள்ளங்கையில உலகம் ஆயிடுச்சு. அப்ப எந்த இடத்துலயாவது இன்னைக்கு வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் கிரியேட் ஆச்சுன்னா உலக அளவுல அது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட உலக லெவல்ல ஏற்படுத்திங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ சாதாரண அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பனைமரத்துல தேல் கொட்டினா யாருக்கு எங்கேயோ நெறி பிடிக்குதுன்னுப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து உலகமயமாக்கல்னால எல்லாமே வந்து ஹைலி இன்டர்ட்வைன்ட் ஆயிட்டோம். அப்போ எல்லா சர்வதேச நாடுகளுக்கும் என்னன்னா ஒரு இந்தியா பாகிஸ்தானுடைய பிரச்சனை வந்து அதோட நிக்காது. அதுக்கப்புறம் வந்து அது எஸ்கலேட் ஆகி போச்சுன்னா ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ஒரு கான்ஃபரன்டேஷன் வேர்ல்டு லெவல்ல நடந்துச்சுன்னா இது எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டியை வந்து பாதிக்குமேங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாத்துக்குமே உண்டு. அது நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரஷ்யா யுக்ரைன் வந்த போதும் சரி, இன்னைக்கு வந்து இஸ்ரேல் காசால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையிலுமே நம்ம வந்து யாரு கரெக்ட் யாரு தப்புங்கிறத விட பொதுமக்களுக்கு உயிர் போக வேண்டாம், கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க, ரெஸ்ட்ரெயின் பண்ணுங்க, பேச்சுவார்த்தை மூலியமா நீங்க வந்து சுமூகமான ஒரு தீர்வை எட்டுங்கிறதா நம்ம முதல் கொண்டு எல்லா நாடுகளும் சொல்லக்கூடியது டைலாக் இது. அப்ப என்னன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா போயிட்டாங்களோங்கிறது கிடையாது. எந்த நாடுமே இன்னைக்கு வந்து இந்தியா வந்து அங்க 9 முகாம்ல போய் அடிச்சதை வந்து யாராவது கண்டிச்சாங்களா? யாருமே கண்டிக்கல. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே வந்து தீவிரவாதத்துக்கு எகென்ஸ்டா இருக்கு. அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு அப்பட்டமான தீவிரவாதத்தினுடைய கட்டமைப்புங்கிறது உலக நாடுகள் புரிஞ்சிருக்கு. அது வந்து இப்ப நம்ம இந்த 7 குழுக்களும் போய் அவங்க பேசுறது, அங்க அட்ரஸ் பண்ற அந்த மீடியாவை அங்க அட்ரஸ் பண்றது, அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்டரியன்ஸ் அட்ரஸ் பண்றதெல்லாம் அவங்க பேசும்போது, உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் தான் பேசுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சசி தரூர் பேசுறாரு, அசாதுதீன் ஒவேசி பேசுறாரு, கனிமொழி அவர்கள் பேசுறாங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து போய். ஆனா அவங்களுடைய குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய குரலா தான் ஒலிக்குதே ஒழிய எந்த விதமான ஒரு கட்சியினுடைய குரலா ஒலிக்கல. அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஹை பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இந்தியாவில் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்தியாவை வந்து இன்னைக்கு ஒன் வாய்ஸ்ல இந்தியாக்காக பேசக்கூடிய ஒரு நாட்டை பத்தி
அவங்க ஒரு சர்வதேச நாடுகள் சப்போர்ட் பண்ணுமா, இல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்களை வந்து ஜெயில போட்டு வச்சு, இப்ப உதாரணத்துக்கு போன தடவை இம்ரான்கான் அவர்கள் வந்து பொது தேர்தல் நடக்கும்போது அவ்வளவு பெரிய கட்சியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சின்னத்தை பூரா பறிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ரெகுலரா கொடுக்கக்கூடிய சின்னத்தையே கொடுக்கல. இம்ரான்கான் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அவங்க தனி சின்னத்துல நிக்கிறாங்க. அப்படி நின்னுமே அவங்க வந்து ஒரு 94 சீட்டு ஜெயிக்கிறாங்க. சோ இப்ப இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 103 சீட்டு தான் ஜெயிக்குது. அது மறுபடியும் பிபிபி கூட அலைன்மெண்ட் போட்டு அந்த அலைன்மெண்ட்டுக்கு தான் வந்து நம்ம இம்ரான்கான் வெளியே இருந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவரை உள்ளர தூக்கி போட்டு இந்த 2 பார்ட்டி அலைன்மெண்ட்ல வந்து ஆசிம் முனீர் கூட ஒரு கூட்டுத்தனமா வந்து அவங்க பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாட்சி. அதனாலதான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சிக்கு அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு வித்தியாசமே கிடையாது. தே ஆர் வெரி மச் ஹேண்ட் இன் ஹேண்ட். அப்போ இது யாருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க? இது அவங்களுக்கே ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த ப்ரொமோஷனுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய டிராமா, இத்தனை உயிர்கள் பழி வாங்கப்பட்டது. 26 உயிர்கள் வந்து இந்தியா. இப்ப அந்த மக்கள் அதை நம்புறாங்களா? ஏன்னா உங்களோட இறுதி பார்வையா இந்த கேள்வி வைக்கிறேன். மக்கள் அதை நம்புறாங்களா? இந்த வெற்றி இப்ப இவ்வளவு தூரம் இவங்க வெற்றின்றாங்க, பேரணி நடத்துறாங்க, இந்த மாதிரி விருந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு வந்து இப்ப நான் வந்து நம்பிக்கை இருக்கா? இல்லை நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், நம்மள வந்து ராணுவம் தான் இதை பண்ணிருக்கு அப்படின்றத அங்க இருக்க மக்கள் நம்புறாங்களா? இது நம்ம அந்த பாகிஸ்தானுடைய பிரிண்ட் மீடியா, அவங்களுடைய மீடியாஸை போய் நம்ம தனியா செப்பரேட்டா நம்ம போய் பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து மக்கள் வந்து இன்னைக்கு ஆசிம் முனீர் மேல இருந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்த ஆக்ஷன்னால வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஆசிம் முனீர் தான் வந்து நம்மளுடைய சேவியர், நம்மளுடைய நாட்டை காப்பாத்துறவர் இவர் தாங்கிற அளவுக்கு அங்க வந்து ஒரு பொதுமக்கள் பண்றாங்களோ இல்லையோ ஒரு மீடியா மூலியமா இதை வந்து ஒரு கட்டமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்போ எந்த ஒரு நாடா இருந்தாலுமே என்ன ஆகும்னா, ஒரு காமன் மேனா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க நாட்டு மேல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும். அது எந்த நாடா இருந்தாலும் சரி, வெளியிருந்து ஒரு இன்ட்ரூஷன் வருதுங்கும் போது ஏன்னா இதைத்தான் பிளான் பண்ணி ஆசிம் முனீர் செஞ்சது. ஏன்னா அவருக்கு அங்க ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஹைலி அன்பாப்புலர் மிலிட்டரி சீஃப் அவர் இருக்கிறாரு, எந்த விதமான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் அந்த கண்ட்ரிக்கு கிடைக்கலிங்கும் போதுதான் இத்தனை திட்டத்தையும் அந்த ஒரு மீட்டிங்ல பேசின பேச்சு, பகல்காம்ல நடந்த அட்டாக், அதுக்கப்புறம் நடந்த இந்த ஆபரேஷன், இது எல்லாமே எதுக்காகனா அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் கிட்ட வந்து நம்மளுடைய ஆன்டி இன்கம்பன்சியை போக்கி நம்ம கிட்ட ஒரு நல்ல பேர் வரணுங்கிறது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கயமைத்தனத்தோட அவங்க எடுத்தக்கூடிய இந்த செயல்பாடுகள் வந்து ஆசிம் முனீருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பலன் கொடுத்திருக்குங்கிறது தான் அவங்களுடைய மீடியாக்கள், அவங்களுடைய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அதுதான் நமக்கு உணர்த்து. ஆதித்தன் சார், சர்வதேச நாடுகள் இது வந்து எந்த இடத்துலயும் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதத்தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த குழுக்களை அனுப்பிச்சு இன்னைக்கு 35 நாடுகளுக்கு போய் இதையெல்லாம் வந்து எந்தெந்த அளவுக்கு ப்ராப்பரா எவிடன்ஸோட எந்த அளவுக்கு அவங்களுக்கு டீடைல் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார் ஆதித்தன் சார், வந்து இப்போ சார் சொல்கிற மாதிரி வந்து குழுக்கள் போய் அங்கே வந்து சர்வதேச நாடுகள்கிட்ட எல்லாம் என்ன நடந்தது என்ன ஏதுன்னு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் கூட இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தகவல் யுத்தம் அப்படின்ட்டு அந்த இடத்துல பாகிஸ்தான் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். ஏன்னா இப்போ ஒரு ஒன்றுமே செய்யாமல் கூட ஒரு வந்து இந்த அளவிற்கு அவங்க நாட்டு மக்களை நம்ப வைக்க முடியும் அப்படின்னா அதை வந்து அவங்க சரியாக பண்ணியிருக்காங்களோ? இங்கே வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து வைக்கிற கேள்விகளுக்கும் சரி, அமெரிக்கா தானாவே அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிட்டது, அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோமா? இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பலவீனம் தெரியுதா இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? அதாவது இந்தியா தரப்புல வந்து முதல்ல வந்து நம்ம வந்து வார் அந்த இதெல்லாம் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனா அவன் வந்து முதல்ல இருந்தே ப்ராபகண்டாவிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. முதல் நாள்ல இருந்தே ஒரே பொய். அதே தான் மக்கள் ஊடகங்கள் எல்லாம் பெருசு, வெஸ்டர்ன் மீடியா வந்து ஃபுல்லு அதை தான் பெருசுப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம வந்து கரெக்டாக அந்த முகாம் அடிக்கிறது, அடுத்ததான் அவன் மிலிட்ரி டார்கெட் பண்ணும்போது தான் நம்ம பதிலடி கொடுத்து அவங்கள இது பண்ணோம், அதிரடி தகுதி நடத்தி பண்ணோம். அதே டைமில் வந்து அவங்கள பொறுத்தவரையில் நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். அவங்க என்ன இப்போ IMF லோன் கொடுக்குறேன்னா என்ன கொடுக்குறான்னா, பாகிஸ்தான் பஞ்சம் பட்டியலில் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் ராணுவம் என்ன சொல்லுது, அந்த பணத்தெல்லாம் ராணுவத்துக்கு ஒதுக்கி அவங்க காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு அந்த உதவுறதுக்கு பயன்படுத்துறாங்க, இன்டைரக்டா பயன்படுத்திடுவாங்க. ஆனா வெளிநாடுகள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, பாகிஸ்தானை பொறுத்தவரையில இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டையும் என்ன பார்ப்பாங்கன்னா, காஷ்மீரை பிரச்சனை வச்சுதான் அவங்க வந்து கணிக்கு பாக்குறாங்க, பேசுறாங்க. டைரக்டா ஒரு பாகிஸ்தான் நாடுங்கிற பத்தி பேசுறது இல்லை, டேரக்டா இந்தியான்னு பேசுறது இல்லை. நமக்கு 2 பேருக்கும் அந்த காஷ்மீர் ப்ராப்ளம் இருக்கு. ட்ரம்ப் சொன்னால 1000 வருஷமா போராடுறாங்க,
சண்டை போடுறான்னு சொல்றாரு. அதே சமயத்தில் நம்ம வந்து பாகிஸ்தான் ரோக் ஸ்டேட்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து கிரேட்டஸ்ட் நேஷன் சொல்றாரு. ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏன் அப்படி சொல்லணும்? அவர் சொல்ற அளவுக்கு காரணம் வந்து அவங்களுடைய இந்த ஒரு அதாவது இந்த அதாவது மஞ்ச காமால வந்து கண்ணில் மஞ்சள் ஆகுற மாதிரி அந்த மஞ்சள் துணி கொண்டு கட்டிடுறாங்க, காஷ்மீர் கொண்டு கட்டிடுறாங்க. இவங்க வந்து என்னமோ பெரிய சுதந்திரத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ற அட்டுவழியும் நமக்கு தான் தெரியும். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம மக்கள் தான் பழிய வர்றாங்க, அவங்களுக்கு தெரியும். இங்க இருந்து நம்ம இப்போ அவங்க பண்ணி இங்க பண்றாங்களே, இங்க இருந்து காஷ்மீர்ல இருந்து போய் அங்க அங்க ஏதாவது பிஓக்களை போய் நம்ம வந்து அட்டாக் பண்ணி பெரிய இறந்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா? கிடையாது. அது மாதிரிலாம் கிடையாது. ஆனா அவங்க வந்து அதை ப்ரோபகண்டா ஏதோ ஒரு விடுதலைக்காக போராடுறோம், அதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் சொல்லி சொல்லி தான் இவ்வளவு நாளா பணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. வர வர அது குறைஞ்சு போச்சு. நம்ம அமெரிக்காலாம் கொஞ்சம் ஸ்டாண்டு மாறிச்சு. இருந்தால் கூட அமெரிக்கா போன்ற நாடு இந்தியாவோட மார்க்கெட்டை சந்தையை பிடிக்கிறதுக்கு விரும்பி நம்மளோட உறவு வைத்தால் கூட ஸ்ட்ராட்டஜிக்கலா பெரிய பூகோள ரீதியா இந்தியா ஒரு வல்லரசு மாதிரி வந்துடுறது வந்து அவங்களாம் ஒருபோதும் விரும்பவே மாட்டாங்க. 10 வருஷம் நம்ம நட்பு பாராட்டினா கூட வெளிப்படையா பேசுவாங்களோ ஒழிய நட்பு பாராட்ட மாட்டாங்க. சைனாவுக்கு ஏற்கனவே தெரியும், அவன் பாகிஸ்தான் அந்த அட்டாக் முடிஞ்சோடனே சீனாவுக்கு தான் நன்றி தெரிஞ்சாங்க உடனே. ஏன்னா அவங்களுடைய இதை வச்சுதான் அடிச்ச மாதிரி பண்ணாங்க. ஆனா நம்ம சைனா கொடுத்த விமானத்தெல்லாம் அடி நொறுக்கிட்டாங்க. ஏன்னா இதுல வேற வேர்ல்டு மிலிட்ரிலாம் ஏற்கனவே நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன், மிலிட்ரிலாம் இந்த சண்டையை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நம்ம கொடுத்த ஆயுதம் எப்படி யூஸ் பண்றான், இந்த பாகிஸ்தான் எப்படி யூஸ் பண்றான், எந்த ஆயுதம் அடிபட்டு போச்சு, அப்ப இந்த ஆயுதம் விற்கலாம். ஏன்னா ஷேர் ரபேல் முதல்ல அவர் வீழ்ந்துன்னு சொன்ன உடனே ஷேர் மார்க்கெட்டே குறைஞ்சு போச்சு. பிறகு நம்ம இந்தியா சொன்ன பிறகு ஷேர் மார்க்கெட்டு ரபேலுடைய ஷேர் வேல்யூ கூடி போச்சு. அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால வெஸ்டர்ன் நேஷனை பொறுத்தவரையில அவன் இந்தியாவை பத்தி பிரச்சனை ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஆயுதம் விற்கணும், இன்றாவது காஷ்மீரை வச்சு பேசி நம்மளுக்கு ஏதாவது தலைவலி உருப்படுத்தணும், அதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்தணும். இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாகவே இன்னைக்கு இருக்குது. அது நம்ம அமெரிக்கால மாறிட்டு நினைச்சோம், அது மாறல. அவங்க மாறவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து நம்ம பொருட்களை விற்கிற ஒரு சந்தையா இருக்கன்னு தவிர அவங்க நமக்கு ஆயுதம் விற்கிற மாதிரி மாறிடக்கூடாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியா ஆயுத சந்தையில் நம்மளும் இந்தியாவும் ஒரு பெரிய வியாபாரியா மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை பாருங்க, ரியல் டெஸ்ட் பாகிஸ்தானை பண்ணி காமிச்சிட்டோம். ஈஸ்டர்ன் கிழக்கு திசை நாடுகள்லாம் வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க பிரம்மோஸ் ஏவுகணையை. மற்ற அங்க நெதர்லாந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்படிலாம் வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள பொருளாதாரமே ஆயுத விற்பனை தான் இருக்கு அமெரிக்காவுக்குலாம். அப்போ நம்ம ஆயுதத்தை பெரிய வரை அவங்க எப்படி விரும்புவாங்க? அதனால அவங்க வந்து ஃபியூச்சர்ல கூட எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இந்த மாதிரி நாடுகள்லாம் நம்ம சொல்ற கேட்டு சரின்னு கேட்டா கூட இன்டைரக்டா நம்மள வந்து ஏதாவது தொல்லை பண்றதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இல்ல தெரியும். இப்படி இப்ப ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது இல்ல. இப்போ ஒரு போட்டோ காட்டும் போதே அவங்க சைனாக்கே தெரியும் இது நம்மளோட மிலிட்டரி ட்ரில்லுன்னு. அப்ப இப்ப ரொம்ப வெட்ட வெளிச்சமா இப்ப இது தெரியுறதுனால ஏதாவது இன்னும் மாற்றங்கள் வருமா? எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இல்ல இப்ப இவங்க சொல்றதெல்லாமே பொய் தான்ப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற நாடுகள் கூட அந்த தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி அவர் பண்ணா கூட அந்த மீடியா வந்து இங்க இருக்க மாதிரி பாகிஸ்தான்ல மீடியா எல்லாம் பெரிய கண்ட்ரோல்ல இருக்கு. அங்கே உள்ளவனு எவனும் தெரியாது. இங்க நம்ம சண்டையில நம்ம விமானி பிடிச்ச மாதிரி போடுறான். இங்க நம்ம போட்டு இருக்கோம், அங்க தெரியாது அவனுக்கு, நமக்கு தெரியும். ஏன்னா இந்த சண்டைக்கு முன்னாலதான் ஒரு நாளைக்கு முன்னாலதான் ட்விட்டர்ல இருந்து ஒரு வாரம் அந்த ஒன் இயர் பேனை நீக்கிட்டாங்க பாகிஸ்தான்ல, தெரியுமா உங்களுக்கு? அதனால அதெல்லாம் எல்லாமே நமக்காண்டியே தான் வரும். இப்போ எலான் மஸ்க் வந்து நமக்கு வந்து சேட்டலைட் லிங்க் கொடுக்க பேசிட்டு இருக்காரு, வங்காளதேசம் கொடுத்தாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு காலத்துல நமக்கு ஆபத்தாக தான் முடியும் அவங்கள பண்றதெல்லாம். அமெரிக்கன்ஸ்னு வந்தா கூட அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா தான் பண்ணுவாங்க, இன்டெரக்டா நமக்கு தான் பாதுகாப்பா இருக்கும், எதிராக தான் முடியும். அந்த வகையில பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க என்னதான் நம்ம கோமாளித்தனம் பண்றாங்க, ஆனா அந்த நாட்டை பொறுத்தவரையில அவங்க ராணுவத்தை பெருசா நடத்த நினைப்பாங்க. ஏன்னா இப்ப வெட்டி கொண்டாடணும்னு இப்ப கொஞ்சம் அப்ரூவல் ரேட்டிங் வந்து மிலிட்ரிக்கு கொஞ்சம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு அரசாங்க எந்திரங்கிறது ராணுவம் தான். மற்ற எந்த டெவலப்மெண்ட் ஆக்டி எதுவுமே பண்ண முடியாது. எல்லா பணத்தையும் அங்கேயே கொடுத்துட்டு அவங்க சொல்ற கேட்கறதா ஆட்சியாளர் நடத்துறாங்க பண்றாங்க. அதனால அங்க உள்ள பாலிடிக்ஸ் அப்படிதான், மிலிட்ரி சப்போர்ட்டட் ஆட்சி அல்லது மிலிட்ரி ஆட்சி. அப்ப அதுக்கு ஏற்றாலும் தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அங்க நம்ம இருக்க மாதிரி மீடியா கிரிட்டிக் அங்கெல்லாம் பெரிய அளவுல கிடையாது. அவங்க அதனால அதே சமயம் வெஸ்டர்ன் கண்ட்ரி கிட்ட இவங்க வந்து இந்த மாதிரி காஷ்மீரை காட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏமாத்த தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாகிஸ்தானுடைய வீக்னஸ், அவங்க இப்படி நம்மளை ஏமாத்துறாங்க, எல்லாமே தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் அவங்க வந்து ஏன் பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கணும், இந்தியா வளர்த்துறக்கூடாது, இந்தியா வல்லரசு ஆயிடக்கூடாது. அதே தான் அந்த காரணம்.
கரெக்ட். வந்து என்னதான் சொன்னாலும் இந்தியா வந்து முன்னேறி கொண்டிருக்கிறதுன்றதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ 4வது இடத்தை நோக்கி அவங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. கண்டிப்பா எல்லாமே நிலைமை மாறும் அப்படின்னு நம்பலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.